ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சை புளி ரசம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து கரைச்சி வடித்து எடுத்துக்கோங்க. இடிகளில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 மிளகு இதெல்லாம் போட்டு இடிச்சுக்கோங்க. இது மூணையும் இடித்த பின்னாடி 5 பூண்டு பல்லை போட்டு இடிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு இடித்த பின்னாடி இதை நம்ம வந்து கரைச்சிருக்க புளியில் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் இதே இடிகளில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக பச்சை வெங்காயத்தையும் மிளகாயும் நம்ம இடிக்கக்கூடாது. சின்ன சின்னதாக கட் பண்ணி புளியில் சேர்த்து அதை கையிலே தான் நம்ம கரைக்கணும். பச்சை மிளகாயை கையில் கரைச்சோன்னா கையெல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி இடித்து சேர்த்திக்கிறோம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை புளி ரசத்துக்கு வந்து நம்ம கையிலேயே தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு கரைக்கணும். இடிகளிலோ மிக்ஸியோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் பச்சை மிளகா காரம் கை எரிச்சல் ஆகிடுதுன்னு தான் இடிகள் யூஸ் பண்ணுறோம். இந்த ரசத்தை நான்வெஜ் அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா டைஜஷன் ஆகும்.